பொறந்து விடா புது விடாவில் வந்து நீங்களும் கவுண்டமணிசன் அடிக்கிற காமெடி இப்போ வரைக்கும் ட்ரெண்ட். அந்த குமாரி பேபி இப்ப கூட யாராவது 30 வயசு குமாரி பேபி கிண்டல் பண்ணுவாங்க. அதுல வந்துட்டு கவுண்டமணிசன் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு பான் கொம்பு எடுத்து ஃபைட் உங்ககிட்ட வருவார். நீ வேணாயா அது அடிப்படும். அந்த படம் வந்து சின்ன வயசுல பார்த்தப்போ அவ்வளோ லாஃப்டரா இருந்துச்சு. அந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இப்ப 3 பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? எப்படி நம்ம இந்த மல்லார் பண்ணோம்னு ஏதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுவும் கவுண்டமணி சாரோடலாம் நம்ம பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகே, ஒரு தடவை 1 more கேட்டேன், இப்ப நீங்க 2 தடவை நடிக்கலன்னு தமிழ்நாடு கேட்டு இப்படியே கேட்பாரு. அதுக்காகவே ரொம்ப கேர்ஃபுல்லா நடிக்கணும். பானுப்பிரியா வந்து அதுல ஹீரோயின். அவங்க வந்து டைலாக் பேசி இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து டைலாக் சொல்லி கொடுக்குறாருன்னு அதுல ஏதாவது 1 more படிங்களேன். ஆமா, அந்த கருப்பழகிக்கு இப்பதான் டவுட் வரும். இவர் என்னவோ செக்கச்செவ அப்படியே திக்குன்னு இருக்கும். அந்த பொண்ணு ஏதாவது கோச்சிங் போயிருமானா யாருமே கோச்சிக்க மாட்டாங்க. அவர் என்ன கமெண்ட் பண்ணாலும் எந்த ஆர்டிஸ்டுமே கோச்சிக்க மாட்டாங்க. சிவகுமார் அண்ணன் அதுல எனக்கு புரியல இல்லைங்களா? அவர் வந்து மணி இங்க வந்து டைலாக் ஆரம்பிச்சிட்டான் பார்த்தேன் இப்படியே பேசுவாருங்க. அது அவரும் மைண்ட் பண்ண மாட்டாரு, இவர் நிறுத்தவும் மாட்டாரு. யாராவது பப்ளிக்கா வந்து நல்லா இருக்கீங்க சார் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண போற? இவ்வளவு நக்கல் பிடிச்சவர் அவர் கூட நடிக்கணும்னா நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். கேர்ஃபுல்லா நடிக்கணும். எவ்வளவு ஜாலியான ஒரு செட்ல இருந்திருக்காங்க பாருங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. பட் அந்த படமே ஒரு மாதிரி செம்ம காமெடியா இருக்கும். நீங்க ஒரு பக்கம் பண்ணுவீங்க, அவர் ஒரு பக்கம், அவரும் செந்தில் சார் ஒரு காமெடி பண்ணிருப்பாங்க. பட் எனக்கு அதான் ரொம்ப உங்களை பார்த்தோன்னே அந்த படம் ஞாபகம் வருது.